கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பஸ் வண்டி தியத்தலாவ பகுதியில் விபத்துக்குள்ளானது. இன்று அதிகாலை 1:10 மணியளவில் தியத்தலாவ ரயில் நிலையத்தை அண்மித்த பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அதன்போதும் காயமடைந்த 42 பேர் மீட்கப்பட்டு தியத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 நிலை ஆபத்தான கட்டத்தில் உள்ளதாக தியத்தலாவ ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் KLM வீரசேகர தெரிவித்துள்ளார். அவர்களில் ஒருவர் பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் விபத்துக்குள்ளானவர்களின் நலனை பார்வையிட பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார சென்றிருந்தார். இந்நிலையில் 5 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. களனிகம மற்றும் தொடங்கட ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் விபத்து இடம்பெற்றுள்ளது. 5 வாகனங்கள் களனிகம பிரதேசத்திலிருந்து தொடங்கட நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது விபத்து இடம்பெற்றுள்ளது. பஸ் வண்டி, மோட்டார் கார், ஜீப் உள்ளிட்ட வாகனங்களே மோதுண்டுள்ளன. பொலனர்வ ஹத்தமுன பிரதான வீதியின் எத்துமல்பிட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 2 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமையினால் விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிள்கள் விபத்துக்குள்ளானதன் பின்னர் பாதசாரியொன்றின் மீது லொரியொன்றுடன் மோதியுள்ளன. காயமடைந்தவர்கள் புலனர்வு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 16 வயது பாடசாலை நண்பர்கள் 2 மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது தொலைத்தொடர்பு தூணொன்றில் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றும் ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து இடம்பெற்ற காட்சிகள் CCTV கேமராவில் இவ்வாறு பதிவாகியுள்ளது. இவ்வாறான வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்த பாடசாலை மாணவர்களை தெளிவூட்டும் டேக்கையா வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஒழுக்கத்துடன் வாகனங்களை செலுத்துவதன் ஊடாக வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்த முடியும் என்ற தெளிவூட்டலை கிளீன் ஸ்ரீலங்கா அலுவலகத்துடன் இணைந்து சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு முன்னெடுக்கின்றது.